மகிமையின் ராஜாவாக இருக்கிறார். ராஜாதி இயேசு ராஜாவே, சகல வானங்களில் சர்வ பூமியில் நீரே ராஜாவே. ராஜாதி இயேசு ராஜாவே, சகல வானங்களில் சர்வ பூமியில் நீரே பரலோக பரலோக ராஜாவே, இந்த பூமியின் ராஜாவே, விண்ணுலக ராஜாவே, இந்த மண்ணுலக ராஜாவே, பரலோக ராஜாவே, இந்த பூமியின் ராஜாவே,
நம்மளை தேவன் உடைத்து உருவாக்க இருக்கிறார். நம்மளை அர்ப்பணிப்போமாக. அவருடைய சேவையை செய்ய நம்மளுக்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுப்போமாக. குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். என்னை தருகிறேன் தருகிறேன். என்னை படைக்கிறேன். முழு மனதோடு சொல்லுவோமாக. உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே. என்னை உருவாக்குமே. அம்மன் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கருவியாக எங்களை எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நானா. தருகிறேன் உம் கையிலே அப்பா. ஆமென் ஆண்டவரே, உம் சேவைக்காய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம் சேவைக்காய் என்னை தருகிறேன். வணைந்திடும் உம் சித்தம் என்னை தருகிறேன். வணைந்திடும் உம் சித்தம் செய்திடவே. உம் சித்தம் செய்திடவே. உம் சத்தம் கேட்டிடவே. உம் சத்தம் கேட்டிடவே. உருவாக்குமே. என்னை என்னை தருகிறேன் தருகிறேன் தருகிறேன். உம் கரத்தில் படைக்கிறேன். உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உருவாக்குமே. என்னை உருவாக்குமே.
சேவைக்காய் என்னை அழைத்தீர் எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர் அழியும் என் கைகளை கொண்டு அழியாகும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர் அழியும் என் அழியாகும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பேன் 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 எனக்கொன்றும் இல்ல தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல உயர்த்தினது உங்க கிருபை உயர்த்தினது உங்க கிருபை இல்லைனா உங்க கிருபை மீண்டுமாக சொல்லுவோமாக நான் என்று சொல்ல நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல என்னையும் உயர்த்தினது உங்க கிருபை உயர்த்தினது உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல கிருபை வேணும்
கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. என்னை அழைத்தவரே, ஆமென் ஆண்டவரே, அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, நான் வாழ்வது உங்க கிருபை அப்பா, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. நம்ம தனிமையிலே ஆழ்ந்த போது நம்மளை தேற்றுறதுக்கு யாருமே இல்லை. ஆனா தேவன் ஒருவர் இருக்கிறார், நம்மளை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், நம்மளை தேற்றுவதற்கு அவர் ஒருவர் இருக்கிறார். நம்ம அப்பாவாக இருக்கிறார், நம்மளுடைய அம்மாவாக இருக்கிறார், நம்மளை கைவிடாத தேவன் அவர் ஒருவர். அப்பா நன்றி, நன்றி ஆண்டவரே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை, தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் உடைத்த உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் உங்க கிருபை வேண்டும் அப்பா. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே. இயேசுவே நீரே இருந்தவர் அப்பா, நீர் சர்வ வல்ல தேவன் அப்பா, நீர் இருந்தவர், நீ நேற்றும் என்றும் மாறாத தேவனே, ஆராதிக்கிறோமாக, உம்மை போற்றுகிறோம். ஆமென், ஆமென்.
ஷலோம், ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் மாறாத தேவன், மறவாத தேவன், எப்பொழுதும் நம்மோடு கூட வருகிற தேவனாக இருக்கிறார். அவர் பிரசன்னம் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்குது. ஆமேன், ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன் பிரகாரம் நாம் நடக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியம் நம் வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். வார்த்தை மிகவும் முக்கியம். இயேசு நமக்கு வார்த்தையை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவரே அந்த வார்த்தையாக வந்தார், அந்த வார்த்தையை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இந்த வார்த்தை பிரகாரம் நம்ம நடந்தோன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமேன், ஹல்லேலூயா. வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பானது கீழ்ப்படியாதனால வருகிற ஆபத்துக்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். டேஞ்சர் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ். நம்மளுக்கு சில நேரத்தில் நம்மளுக்கு கீழ்ப்படியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில காரியத்துக்கு எல்லாம் சிம்பிளான காரியம்லாம் இன்றைக்கி சொல்ல போகிறேன். சிம்பிளான காரியம் தான், நம்ம ஒன்றும் பெரிய காரியத்துக்கெல்லாம் போக தேவையில்ல. பைபிளில் இருந்தும் சில காரியம் இருக்குது, ப்ராக்டிக்கலாகவும் சில காரியம் நம்ம செய்கிற காரியத்தில் நம்ம கீழ்ப்படிறது இல்லை. ஸோ அதனால் வருகிற விளைவுகள் என்ன என்ன காரியம் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு பேச விரும்புகிறார். முதலாவது நம்ம பார்த்தோன்னா, இந்த கீழ்ப்படியாத இந்த சுபாவம் ஆண்டவருக்கு என்றைக்கும் எதிரான ஒரு காரியமாக இருக்கிறது. அது ஒரு தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணுகிற ஒரு செயல்னு சொல்லலாம். இட்ஸ் எ ரிபேலிங் கேரக்டர். ஆண்டவர் இதை செய்யினா செய்ய மாட்டாங்க, செய்ய வேணானா செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான காரியம் பைபிளில் நடந்திருக்கு, பைபிளில் இருக்குது. ஆண்டவர் வேணான்னு சொன்னார், ஆனால் செஞ்சாங்க. ஆண்டவர் செய்யாத வேணாம் அப்படின்னு சொல்லும்போது எதிர்த்து அவர்கள் செய்தனால வந்த விளைவுகள் அதிகமாக இருக்குது. அதே வேளையில் disobedience is not just a failure to act, it is a choice that reflects our heart. நம்ம உள்ளத்தில், அதாவது நம்ம உள்ளத்தில் இருந்து தான் நாம் கீழ்ப்படிய முடியும். வார்த்தை இருந்துச்சுன்னா நமக்குள்ள, நம்ம இருதயத்தில் நம்ம கீழ்ப்படிவோம். வார்த்தை நம் உள்ளத்திலே அது உயிராக இல்லைன்னா நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். இன்றைக்கி நான் கீழ்ப்படியலையா அப்படின்னு நம்ம பார்ப்போம், வேதத்தில் இருக்குது. அதுக்கு உதாரணமாக இன்றைக்கி யோனாவுடைய சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். அநேக பேருக்கு தெரியும் யோனாவுடைய கதை. சண்டே ஸ்கூலில் இருந்து சில பேர் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க, சில பேர் சண்டே ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க, சில பேர் புதிதாக வந்திருப்பீங்க, சில பேர் இப்போ தான் பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த யோனாவுடைய காரியத்தில் இருந்து நம்ம சில பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். அவன் ஒரு நல்ல தீர்க்கதரிசி தான், ஆண்டவர் அவனோட பேசினார். ஆனால் இந்த யோனா சில காரியத்தை செய்ததுனால பெரிய விளைவு வந்துருச்சு. சின்ன விளைவு இல்லை, சின்ன விளைவாக இருந்தால் பரவாயில்லை, ஆனால் பெரிய விளைவு வந்துருச்சு. நம்ம பார்ப்போம். யோனாவின் புத்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். யோனா புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்போம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஆண்டவர் இந்த யோனாவிட்ட பேசுகிறார். நினைவேக்கு போ. நம்மளுடைய கருப்பொருள் என்ன கடைசி? கோ. அங்கே என்ன எழுதியிருக்கு? அரைஸ், கோ டு நினைவே. கோ டு நினைவே. நினைவேக்கு போ, போன்னு சொல்றாரு. ஆண்டவர் சில காரியத்தை நம்ம கிட்ட பேசும்போது இங்கே போ என்று சொல்லுவார். சில காரியத்தை, அவருடைய காரியத்தை செய்வதற்கு இந்த இடத்துக்கு போ என்று வார்த்தை வருகிறது. கோ. Sometimes God will say to do His will, go and do it. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்வார். இங்கே யோனா கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. இந்த நினைவே பட்டணமானது அது மிக கொடூரமான ஒரு பட்டணம். இந்த பட்டணம் தேவனுக்கு பயப்படாத ஒரு பட்டணம். தேவ பயம் இல்லை. அங்கே பாவங்கள் பெருகிற்று.
அதோடைய சரித்திரத்தை நான் சொல்லணுன்னா ஆதியாகமத்தில் இருந்து இருக்கு. அதோடைய சரித்திரத்தை சொல்லணுன்னா அநேகர் ஆளுகை செய்திருக்கிறார்கள். அந்த பட்டணம் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்து வந்த பட்டணம். ஆண்டவருக்கே கோபம் வந்துருச்சுன்னா பார்த்துக்குங்க. நீ எதிரா பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னார். ஆண்டவர் எதிரா பேச சொன்னார். God said to Jonah, go, போ. ஆனால் 3வது வசனத்தில் தான் கதையே ஆரம்பிக்குது. 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். இவர் ஆண்டவர் ஒரு பிளானை கொடுத்தாரு. இவர் சொந்த பிளானில் போறாரு. சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு ஒரு பிளானை வச்சிருக்கிறாரு. அந்த பிளானை விட்டு வெளியே போய் நம்ம வேற பிளானில் போடுறது, நம்ம சொந்த பிளானில் போடுறது. இனி யோனா அதை தான் செஞ்சார். God gave a plan to Jonah, but Jonah take his own plan, do his own plan. He go to other place. தர்சீஸ் என்கிற இடத்துக்கு போறாரு. ஆண்டவர் எங்கே போக சொன்னார்? நினைவுக்கு போக சொன்னார். இவர் எங்கே போறாரு? தர்சீஸ்க்கு போறாரு. ஆண்டவரோட பிளானுக்கும் யோனாவோட பிளானுக்கும் இப்படி இருக்கு. இப்படி இல்லை, இப்படி இருக்கு. அப்போ ஆண்டவரோட பிளானை இவர் மாற்ற பார்க்குறாரு. நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் ஆண்டவர் கொடுத்த பிளானை நம்ம மாத்துறனால தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வருது. யோனா ஆண்டவர் சொன்ன அந்த இடத்துக்கு போகாம அவர் என்ன செஞ்சாரு? அவர் சொந்தமாக வேற இடத்துக்கு போறாரு, தப்பிக்கிறாரு. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த திட்டத்தை விட்டு நாம தப்பிக்கிறோம். We are escaping from God's plan. God has a good plan. He already gave the plan. But we are escaped from the plan. நம்ம எஸ்கேப் பண்ண பார்க்குறோம். அதுதான் செஞ்சார் ஜோனா. என்ன பண்ணார்? அவர் கப்பையில் ஏறி இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. இந்த போகிற வழியில் என்ன ஆகுதுன்னா, இங்கே தான் ஒரு காரியம் நடக்குது. ஏன்னா கீழ்ப்படியாத போது ஒரு ஆபத்தான காரியம் நடக்குது. இந்த யோனாவோட வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்கலாம். முதலாவது காரியம், disobedience to God will not only affect you but others as well. கீழ்ப்படியாமை, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத இந்த சுபாவம் நம்மளை மட்டும் பாதிக்காது, தனிப்பட்ட மனுஷனை, ஆனால் பிறரையும் பாதிக்கும். It will affect others. மற்றவர்களையும் பாதிக்கும். அந்த வசனம் இங்கே போட்டிருக்கு. யோனா 1வது அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். பெரும் காற்று பாருங்க அங்கே எப்படி வருதுன்னு. கப்பலே தலைக்கிளியா போய் உளுந்து எல்லாம் செத்தே போயிருப்பானுங்க. பிரச்சனை அப்புறம் வரேன், வாசிங்க. அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. பெரிய கொந்தளிப்பு உண்டாகிடுச்சு. அது வரலாம் இந்த கொந்தளிப்பை பார்த்ததே இல்லை போல இருக்கு இவங்கெல்லாம். பெரிய கொந்தளிப்பை கண்டு இவங்கெல்லாம் பயந்து போயிட்டாங்க. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து, பார்த்தீங்களா, பயந்துட்டான். அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தின் எரிந்து விட்டார்கள். இங்கே என்ன நடக்குதுன்னா, திடீர்னு போகிற கப்பல் நடுக்கடலில் இருக்கு. கடலு கொந்தளித்து வச்சு அப்படியே கப்பையே இப்படி திருப்பிட்டு இப்படி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ம போயிருந்தா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம அந்த நேரத்தில் என்ன நினைப்போம்? போச்சு, இதோட முடிஞ்சுது, க்ளோஸ். நம்ம அதோட கப்பை உடஞ்சி கீழே நம்ம தண்ணிக்குள்ளே போயிடுவோம். நீச்சல் தெரிஞ்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீச்சல் தெரியலன்னா ஆண்டவரே என்னை மன்னித்து என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். கப்பை உடையாமல் இருக்கிறதுக்கு பாரமான எல்லா ஜாமானையும் எடுத்து வீசுறாங்க. They are throwing all the weight things. எல்லாத்தையும் எடுத்து வீசுறாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா,
when we disobey, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோன்னா ஏற்கை கூட ஆண்டவர் தலைக்கிலியாக மாட்டி விட்டுருவார், நமக்கு எதிராக மாட்டி விட்டுருவார். ஏன்னா அவரோட சித்தம் செய்யப்படணும். Sometime in our life we won't understand what is happening surrounding us. சில நேரங்களில் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு சில நேரத்தில் புரியாமல் இருக்கும். ஆனால் கொஞ்சம் உட்காந்து யோசித்து பார்த்தா நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் கீழ்ப்படியாமல் போயிருப்போம். ஆண்டவருக்கு, ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படியல. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செஞ்சிருந்தோன்னா ஆபத்து வந்திருக்காது. இங்கே அவனுக்கு ஆபத்து வந்தது. யாருக்கு? அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆபத்து வந்துருச்சு. சில நேரத்தில் நம்ம கீழ்ப்படியாதது பிறரை பாதிக்கிற அளவு நம்ம செய்யக்கூடாது. அப்போது இதுதான் நடக்குது. அப்போ 5வது வசனத்துக்கு அப்புறம் நாம் போவோம். இப்போ ஒரு மனிதன் கீழ்ப்படியாததுனால அநேகருடைய வாழ்க்கை, அவங்களுடைய உயிர் பாதிக்கப்படுது. அவன் கீழே தூங்கி கொண்டு இருக்கிறான். 5வது வசனத்தில் பார்க்குறோம், கீழே தூங்கிட்டு இருந்தான். எப்படி தான் இந்த யோனா தூங்கிட்டு இருந்தாருன்னு எனக்கே தெரில. ஏன்னா கடல் கொந்தளிக்குது, கோகிற கப்பை பயங்கரமாக ஆடுது, ஆனால் அவன் தூங்கி கொண்டு இருக்கான். இன்றைக்கி சில நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியில், ஆனால் நம்ம ரிலாக்ஸாக இருப்போம், ஆனால் பாதிப்பு நம்மளை சுற்றி நடக்கும். இதுதான் யோனாவுடைய சம்பவத்தில் நடக்குது. சில நேரங்களில் sometimes we disobey, but the things around us will have a problem. அதை go through பண்ணணும். There were others on the ship with Jonah, and they all were affected by the storm. They all were afraid drowning. மூழ்கி போயிடுவோம் என்கிற ஒரு பயம் அவங்களை தாக்குனது. இன்றைக்கு சில நேரங்களில் சில காரியத்தை நாம் அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் ஏன் கீழ்ப்படிய சொல்கிறாரு? அது ஆண்டவர் நம்மளை ஒரு அடிமைத்தனத்தில் போவதுக்கு ஆண்டவர் கீழ்ப்படிய வைக்கல. இல்லை, அப்படி இல்லை. அந்த கீழ்ப்படிதல்ங்கிறது நாம் நல்லா இருக்க வேண்டும் என்கிற காரியத்துக்காக தான் ஆண்டவர் கீழ்ப்படிய சொல்லியிருக்கிறார். நாம் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும்னா ஆண்டவர் கீழ்ப்படிய சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், one man disobedience had a peril effect on the life of the people associated with him. அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், சில காரியத்தை நான் எழுதி வைத்திருக்கிறேன். disobey to a man of God. எபிரேயர் 13வது அதிகாரம் 17வது வசனம். அநேகருக்கு தெரியும். இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களாயினபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாதே. பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடு வரையிலும் ஒரு தீர்க்கதரிசி வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிந்து வாழ்ந்தாங்க. நான் சொல்லலை, பைபிளில் எல்லா தீர்க்கதரிசி புத்தகத்தையும் பாருங்கள், நம்ம பார்த்தோன்னா அவங்க வார்த்தைக்கு மிகவும் கவனம் கொடுத்தாங்க, மரியாதை செலுத்தினாங்க. இன்றைக்கு ஊழியக்காரருடைய வார்த்தையை அவர் சொல்லும்போது நாம் கீழ்ப்படுகிறோமா என்று யோசித்து பார்க்கணும். சில நேரங்களில் செய்ய வேணான்னு சொல்லுவாங்க, சில நேரங்களில் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, சில நேரத்தில் இது வேணான்னு சொல்லுவாங்க. எதுக்கு என்னத்துக்கு என்று கேள்வியை நம்ம கேட்டோன்னா ஆபத்தில் போய் மாட்டுவோம். எஸ், ஒரு சிம்பிளான காரியம் சபைக்கு சீக்கிரமாக வாங்கன்னு இங்கேருந்து சொல்கிறாங்க. இதை நாம் கீழ்ப்படிந்தோமா என்று தனிப்பட்ட முறையில் மனதிலேயே நம்ம நினைத்து பார்ப்போம். யூ see, ஸ்மால் திங், சின்ன காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படிய முடியலன்னா பெரிய காரியத்துக்கு ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிய முடியாது. God give man of God here that we obey him so that we can obey God. ஆண்டவர்
தேவ மனுஷனை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய முடியும். ஆண்டவருக்கு தான் நான் கீழ்ப்படுகிறேன், ஆனால் இங்கே நான் கீழ்ப்படியலைன்னா அது உண்மையான கீழ்ப்படிதல் இல்லை வேதத்தின் பிரகாரம். நோ, இட் இஸ் a word of God. ஆண்டவர் வார்த்தை இது. ஆண்டவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தோம் என்றால் ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. அடுத்த காரியமானது disobey, obedience of husband to God in everything will have problem in the family. கீழ்ப்படியாத, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத கணவர், வீட்டு தலைவர், குடும்பத்திலே பிரச்சனை வரும். மனைவிக்கு பிரச்சனை, அழுவாங்க, கஷ்டப்படுவாங்க, எல்லாமே செய்வாங்க. பிள்ளைங்க அவங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க, எல்லாமே நடக்கும். வறுமைகள் வரும், எல்லாமே வரும். ஏன்னா ஆண்டவரை முதலிடத்திலே வைக்கவில்லை. மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்திலே முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் குடும்ப தலைவர்கள் தேவனை முதலாவது தரிசிக்க வேண்டும், தேவனை முதலாவது முன்பு வைக்க வேண்டும். அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், மனைவி ஆசீர்வாதமாக இருப்பாங்க, பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாய் மாறும். ஹல்லேலூயா. குடும்பம் குட்டி பரலோகமாக மாறணும்னா குடும்ப தலைவர்கள் தேவனை முதலாவது வைத்து அவரை தரிசித்து அவர் முன்னே வைத்து ஓட வேண்டும். சகலவித எல்லா காரியத்திலையும் தேவனை முதல் இடத்துல வைத்து எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். ஜெப வாழ்க்கையிலே உண்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் இருக்கிற அந்த உறவிலே உண்மையாக இருக்க வேண்டும். குடும்ப தலைவர் பலிபீடத்தை கட்டவில்லை என்றால் மனைவி பிள்ளைகளுடைய பலிபீடம் கட்டப்படாது. குடும்பத்திலே குடும்ப தலைவர் முதலாவது பலிபீடத்தை கட்ட வேண்டும். அதுதான் ஆண்டவர் பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடு வரலாம் கொடுத்துருக்காரு. குடும்ப தலைவர் தான் கட்டணும். போகும்போதும் வரும்போதும் பிள்ளைங்களுக்கு வார்த்தையை போதி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? குடும்ப தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வார்த்தையிலே முதலாவது நன்றாக தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் குடும்ப தலைவர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு நம் கீழ்ப்படியலை என்றால் குடும்பத்திலே குழப்பமும் கஷ்டமும் கண்ணீரும் வரும். ஏன் வருதுன்னா, ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கும் அவர்கிட்ட இருக்கிற உறவிலையும் முதல் இடத்துல வைக்கவில்லை. இதுதான் பிரச்சனை. அப்போ ஆண்டவரை முதல் இடத்துல வைக்க வேண்டும். Disobedience of wife to husband will affect the relationship of marriage. இது எங்க இருக்குது? எபேசியர் 5வது அதிகாரம் 22வது வசனம் 24வது வசனம் வரலும் அங்க நம்ம பார்க்கலாம். அதை படிப்போம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கு இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இது நான் சொல்லலை, பவுல் எழுதியிருக்கிறாரு. ஆண்டவர் இதை வெளிப்பாடாக பவுலுக்கு தந்திருக்கிறாரு. அந்த வசனத்தை நாம் வாசித்தோம் இப்பொழுது. இது தேவ வார்த்தை. அப்படின்னா எல்லா காரியத்துக்கும் நான் கீழ்ப்படியணுமா? ஆமாம், கீழ்ப்படியணும். தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் காரியம் இருந்தால் கீழ்ப்படிங்க. அதே போல கணவனுடைய பேச்சு தான் கேட்டு எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணும், அதனால நான் அவங்களுக்கு கீழ்ப்படிய தேவையில்லை, அவங்களுக்கு மரியாதை கொடுக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. மனைவிகளுக்கும் மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கும் நம்ம கீழ்ப்படினோம். சில வார்த்தையில் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் இருந்தால், நல்ல காரியமாக இருந்தால் கீழ்ப்படியலாம். ஆனால் ஆண்டவருக்கு அது கரெக்டாக இல்லைன்னா கீழ்ப்படியவே தேவையில்லை, அது செய்யவே தேவையில்லை. ஆனாலும் அன்பு கூறுங்கள் என்று சொல்லியிருக்கு. கணவர்களே, நீங்கள் எல்லோரும் அன்பு கூறுங்க உங்களுடைய மனைவியேன்னு சொல்லியிருக்கு. அப்போது குடும்ப தலைவராக இருக்கிறவர்கள் அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
கிறிஸ்து எப்படி தன்னுடைய சபையை அன்பு கூறுகிறாரோ அதே போல மனைவியை நாம் அன்பு கூற வேண்டும். ஆண்டவர் மேலே நான் அன்பு செஞ்சிருக்கேன், ஆனால் இங்கே அன்பு செய்யலைன்னா சம்திங் ராங். இங்கே முதலாவது அன்பு செய்யணும். ஆண்டவர் என்ன சொன்னார்? கிறிஸ்து எப்படி சபையை நேசிக்கிறாரோ அதே போல இங்கே நேசி. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், அதுதான் வார்த்தை. கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் அந்த வார்த்தை. தேவன் நமக்கு இந்த வார்த்தையை கைகளிலே கொடுத்திருக்கிறார். அடுத்தது, ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாதனாலே அவர்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலக்கப்பட்டாங்க. அதே நேரத்தில் ஆண்டவர் வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியாதனால முழு உலகத்துக்கே பிரச்சனை வந்துச்சு. மற்றவங்களுக்கு பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை கீழ்ப்படியலைன்னா, இப்போ உலகத்துக்கே பிரச்சனை வந்துருச்சு. இதில் பாவம் அப்படியே உலகத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு கீழ்ப்படியாதனால. இன்றைக்கு சில நேரங்களில் ஆண்டவர் வார்த்தைக்கு நம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த வசனம் எல்லாம் இந்த நான் சொல்லுகிற காரியத்தில் அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் 2வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, இதை பழத்தை எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், இதை சாப்பிட வேணான்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டாரு. அவருடைய வார்த்தை வந்து விட்டது. அவங்க என்ன செய்கிறாங்க? 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் வார்த்தையை மீறுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதை உடைச்சனால மனுஷனுக்கு பிரச்சனை வந்துருச்சு. முழு உலகத்தும் சாபத்திலே அவர்கள் போயிட்டாங்க. முழு உலகமே சாபத்துக்கு போச்சு. அப்போது ஒரு காரியத்தை நாம் கீழ்ப்படியாமல் செய்தோம் என்றால் ஆண்டவருக்கு வார்த்தைக்கு விரோதமாக பிரச்சனை நமக்கு மட்டும் வராது, நம்மை சுற்றி இருக்கிற காரியம், அதாவது இருக்கிறவர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் பிரச்சனை வரும். ஆண்டவர் இதை ஏன் நம்மளுக்கு காமிச்சிருக்கிறாருன்னா, ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இந்த தவறை நம்ம செய்யக்கூடாதுன்னு. அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். we have to obey God in everything. we have to obey His word. because of they disobey, the whole world becomes sin. எல்லாரும் பாதிக்கப்பட்டுட்டோம். அடுத்த காரியமானது, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். disobedience of children to parents will bring problem to a family, to parents. பிள்ளைகள் கீழ்ப்படியலனா பெற்றோருக்கு குடும்பத்திலே பிரச்சனை வரும். பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அப்பா அம்மா சொல்லுவாங்க, சில நேரத்தில் அப்பா அம்மா சொல்கிறது புரியாது. அந்த நேரத்தில் cannot understand, வேணான்னு சொல்லுவாங்க, போகாதேன்னு சொல்லுவாங்க, இதை செய்யாதேன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா உங்களை கட்டுப்படுத்த அல்ல, அவங்களை கட்டுப்படுத்தி அப்படியே உங்களை எப்படி வச்சிருக்கணும், அப்படி இல்லை. Don't think that they don't know anything. They have been experienced the life. They know what they are talking about. அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பேசி கொண்டு இருக்காங்கன்னு. இந்த காரியத்தை செய்யாதேன்னா செஞ்சிடாதீங்க. பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், வாலிபர்கள் இங்கே இருக்கீங்க, don't ever never do. ஏன்னா பைபிள் சொல்லுது, அந்த வசனத்தை நம்ம வாசிப்போமா? வசனத்தை நம்ம வாசிப்போம். எக்ஸடஸ், யாத்ராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நாட்கள் நீடிட்டு வாழ்வதற்கு தகப்பனையும் தாயவும் கனம் பண்ணுவாயாகன்னு எழுதியிருக்கு. கனம் பண்ணுவாயாகனா தமிழில் அந்த மாதிரி எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கீழ்ப்படிவாயாக. ஏன்னா இங்கிலீஷில் அதுதான் எழுதியிருக்கு, ஒபேன்னு எழுதியிருக்கு. வாட் எவர் இட் இஸ், we must obey our parents. It is commandment of God. ஆண்டவர் பழைய ஏற்பாடுல மட்டும்தான் சொன்னாரு, புதிய ஏற்பாடுல சொல்லையா? சொல்லி இருக்கிறாரு. எபேசியர் 6வது அதிகாரம் 1-2 பார்ப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும்.
இங்கேயும் வாழ்நாள் நீடித்து இருக்குவதற்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருங்கள்னு சொல்லியிருக்கு. பழைய ஏற்பாடுலையும் ஆண்டவர் அதே தான் சொன்னார், புதிய ஏற்பாடுலையும் இங்கே பவுல்கிட்ட அதே தான் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய சித்தம் என்ன? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். 10 கட்டளையில் ஒரு கட்டளை, உன் தகப்பனையும் தாயவும் கனப்பண்ணுவாயாக. இப்போ நம்ம செய்கிறோமா? செய்கிறோம், செய்து கொண்டு இருக்கோம். ஆண்டவர் இதை நமக்கு தந்திருக்கிறாரு. வயதாகிற வரையிலும் பெற்றோர்களை கவனிக்கிற ஒரு காரியம் நமக்கு கடமை உண்டு. நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு, நம்ம அதை நிறைவேற்ற வேண்டும். அவங்க சில நேரத்தில் ஏசுவாங்க தான், ஆனால் அந்த ஏசுறது எதனால ஏசுறாங்கன்னு அதுக்கு பிறகு யோசித்து பார்க்கணும். எதனால ஏசுறாங்க, எதுக்காக ஏசுறாங்க? என்னமோ தப்பு பண்ணியிருப்போம் நம்ம, அது அவங்க என்னாச்சும் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. தகப்பன் தாயை நாம் கனம் செய்ய வேண்டும், மிக மிக முக்கியம். obey them. இன்னொரு காரியம் இப்போ வேதத்தில் பார்ப்போம். இவர் செஞ்சனால பெரிய பிரச்சனை ஒரு தேசத்துக்கே வந்துருச்சு. ஒரு தேசமே அந்த ஆபத்தில் நேருக்குது. இவர் ஒரு ஆள் பண்ண பிரச்சனை, ஒரு ஆள் கீழ்ப்படியாமல் போனதுனால. disobedient to God's instruction, Achan sinned, impact the entire nation. இது யோசுவா 7வது அதிகாரம் நம்ம பார்க்க முடியும். 1வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 7வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீட்டானதினாலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகனுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீகு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீட்டானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. இதுக்கு முன்னுக்கு எரிக்கோடைய மதியில சுற்றி உடையணும்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் அந்த 6வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா 17-18 வசனம் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு பொருட்களையும் நீ கொண்டு போவேனா, எல்லாத்தையும் அழிச்சிருன்னு சொன்னார். யோசுவா கிட்ட பேசினார், எல்லாத்தையும் அழிச்சிரு. ஆனால் இந்த ஆக்கான் என்ன செஞ்சான்? திருட்டுதனமா தெரியாமல் அங்கே இருக்கிற ஜாமானை கொண்டு வந்துட்டான். கொண்டு அவனுடைய வீட்டில் பதுக்கி வச்சிருக்கான். அவன் பதுக்கி வச்சோன்னே என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லாம் யுத்தத்துக்கு போகிறாங்க. 7வது அதிகாரத்தில் யுத்தத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, தோத்துக்கிட்டு போகிறாங்க. ஒன்றுமே ஆகலை, வேலை ஒன்றுமே நடக்கலை, என்ன ஆச்சின்னு தெரியல. அப்போ யோசுவா திரும்ப கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட. அப்போ தான் இந்த ஆக்கான் கண்டுபிடிக்கப்படுகிறான். கண்டுபிடிக்கப்பட்டோன்னே என்ன ஆகுது தெரியுங்களா? அவன் ஹோல் குடும்பமே கல் அடித்து சாவடிக்கிறாங்க. ஏன்னா கீழ்ப்படியாதனால. அவன் கீழ்ப்படியாதனால எத்தனையோ பேர் உயிர் போச்சு யுத்தத்தில். இன்னைக்கு சில நேரங்களில் ஆண்டவர் சில காரியத்தை இது வேண்டாம் என்று சொன்னாருன்னா அதை நாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. இல்லை என்றால் நமக்கு மட்டும் அந்த பிரச்சனை வராது, நம்ம குடும்பத்துக்கும் அந்த பிரச்சனை வரும், சபைக்கும் அந்த பிரச்சனை வரும். சில காரியத்தை செய்ய வேணான்னு செய்ய வேணாம். ஆண்டவர் மிகவும் கவனமாக இருக்கிறாரு. அதில் நம்ம சில நேரத்தில் இதை அறிந்து இருக்கணும். ஆண்டவர் வேணான்னு சொன்னால் வேணான் தான். 2வது காரியம், disobedient to God will appear as truth, you're not concerned about others. மற்றவங்களை குறித்து ஒரு அக்கறை இல்லாதவர்களாக இருப்பாங்க. disobedient அந்த மாதிரி மாட்டி விட்டுரும். they are not concerned about anyone. யோனாவோட வாழ்க்கையில் அதான் நடந்துச்சு. 1:5 பார்ப்போம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து, ஓகே, அவங்க கடவுளை சேவிக்கிறாங்க, கூப்பிடுறாங்க. அப்புறம் என்ன நடக்குது? பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை ஓகே சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அவனுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. அங்கே மேலே எல்லாம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. நல்லா அழகா நல்லா தூங்கிட்டு இருக்கான் பாருங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கான். You see, sometime our disobedience will let no concern to others. மற்றவங்க ஆபத்தில் இருப்பாங்களே, மற்றவங்க என்னாச்சும் ஆயிடுவாங்களே, அந்த எண்ணம் நமக்கு வராது. ஏன்னா செல்ஃப் சென்டர்ட், சுயநீதிவாதியாக இருக்கிறது.
சுயமாக இருக்கிறது. மற்றவங்களுக்கு என்ன ஆவனாலும் பரவாயில்ல, நான் காப்பாற்றப்பட்டா போதும். அவன் அப்படி தான் இருந்தான். அவன் கப்பையில் போய் கீழே படுத்திருக்கான். மற்றவங்களுக்கு உயிர் சேதம் வரப்போகுது, ஆனால் அவன் ரிலாக்ஸாக இருக்கான். He doesn't care about others, that they are in danger. Sometime we also like that. நம்மளும் அப்படி தான் இருக்கோம். எனக்கு நடந்தால் எல்லாம் சரியாக நடந்தால் ஓகே, மற்றவங்களுக்கு என்ன நடந்தாலும் எனக்கு நோ கே, டோன்ட் கே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே டிசோபீடியன் தான். சின்ன சின்ன காரியம்தான், ஆனால் அது பெரிய விளைவை கொண்டு வரும். When we disobey God, we develop a hardened heart. அப்படின்னா கடினமான உள்ளத்தை உண்டாகுது. கடினமான உள்ளமாவது நாம் கீழ்ப்படியாதனால. கடினமான உள்ளம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் என்னாச்சும் தப்பிச்சு போயிடுறேன். Hardened heart to God and His will, that it comes across to others as an uncaring. Uncaringனா மற்றவங்க மேலே நாம் அக்கறைப்படாமல் இருக்கிற ஒரு காரியத்தை குறிக்குது. மற்றவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, அது எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோன்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். டிஸ்ஓபே த லோ. உண்டாங்க நம்ம லோவை நம்ம எதிர்த்தா டிரைவிங் நேரத்தில் என்ன ஆகும்? பிறருக்கு அக்கறை இல்லாமல் ஓட்டுறனால தான் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் ஓட்டிகிட்டு போகிறேன், பாருங்கள் எப்படி ஆக்சிடென்ட் அங்கே இருக்குதுன்னு. பஸ்ஸில் போனாலும், காடியில் போனாலும், மோட்டரில் போனாலும் மற்றவங்களுக்கு சேதம் வராதபடி நம்ம ஓட்ட வேண்டும். சில நேரங்களில் நான் அவசரமாக போகணும், நான் சீக்கிரமாக போகணும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஏனால் 2 பேர் அடிபட்டாங்கன்னா நல்லா இருக்கா? நல்லதா அது? இட் இஸ் குட். பிகாஸ் ஆஃப் மீ 2 person get accident. இட் இஸ் குட்? நோ, அது நல்லது இல்லை. ஏன்? சில நேரங்களில் நம்ம சட்டங்களை நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது ஆபத்துக்கள் நமக்கு மட்டுமல்ல பிறருக்கும் நேரிடுது. ஸோ we have to think very carefully. நம்ம ரொம்ப கவனமாக சிந்தித்து பார்க்கணும். இதனால ஏன்னா இது என்ன குறிக்குதுன்னா, மற்றவங்க மேலே எனக்கு ஐ டோன்ட் கேர், டோன்ட் ஹேவ் கன்சர்ன், ஐ டோன்ட் கேர் அப்படின்னு அவங்க போவாங்க. எந்த காரியம் செய்தாலும், சாப்பாடு இருந்தால் கூட சில நேரங்களில் மற்றவங்களுக்கு இருக்கான்னு யோசிக்கிறது இல்லை. எனக்கு மற்றவங்க பின்னால் வராங்களே, இருங்கப்பா கொஞ்ச நேரம் அப்புறமேல, இல்லை இப்பயே எடுக்கிறேன். சின்ன காரியத்திலே நம்ம கீழ்ப்படிஞ்சோன்னா பெரிய காரியம் வாழ்க்கையில் நடக்கும். சின்ன காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படியலைன்னா அநேகருக்கு கன்சர்ன் இல்லாமல் நம்ம இருப்போம். அநேகருக்கு நம்ம ஒரு ஒரு பரிதாப உள்ளமே இருக்காது இப்படிப்பட்டவங்களுக்கு. எனக்கு செல்ஃப் சென்டர்ட்னா சுயமாக இருப்பாங்க, அதுதான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்ம வாழக்கூடாது. அடுத்தது 3வது காரியம், யோர் disobedient to God will be known by others. நம்ம கீழ்ப்படியலைன்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்சிரும் நம்ம கீழ்ப்படியலைன்னு. எப்படி? யோனாவுடைய வாழ்க்கையில் அது நடந்துச்சு. அந்த வசனத்தை நம்ம வாசிப்போமா? 1வது அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. எவ்வளோ ஜோக்காக இருக்குது பாருங்க. இந்த கதையை வாசிக்கும் போது சில நேரத்தில் நான் சிரித்தேன். இதை பார்த்துட்டு அந்த சிச்சுவேஷன் எப்படி நடந்திருக்கும் பாருங்க. கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, இவங்க சீட்டு போட்டு யாருன்னு கண்டுபிடிக்கிறானுங்க. எப்படி இருக்கு கேட்க? கடல் அங்கே பொங்கிக்கிட்டு இருக்கு, கப்பை பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கு. இவங்க இப்போ தான் உட்காந்து ஓகே நீ போடு நான் போடுறோம், எல்லாரும் பேரையும் எழுது, சரி போடுவோம். இப்போ போட்டு யார் பேர் வருதோ அவன் தான் ஆபத்தில் நம்மளை மாட்டி விட்டுட்டான்னு நினைக்கிறேன், சரி பார்ப்போம் எப்படின்னா அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. கடல் கொந்தளிக்குது, காற்று வீசுது,
கப்பை ஆடுது. இவனுங்க என்ன செய்கிறானுங்க? சீட்டு போட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. கண்டுபிடிச்சிட்டோன்னு யாரோட பேர் வருது? யோனாவோட பேர் வருது. யோனாவோட பேர் வந்துட்டோன்னே இங்கே பெரிய காரியமே நடக்குது. யார் இந்த யோனா? நம்ம எல்லாம் இங்கே இருக்கோம், நம்மளுக்கு தெரியும். இவன் யார் திடீர்னு புது ஆளு? நம்ம தவறு செய்கிறது நம்மளுக்கு மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை, ஆண்டவர் வெளியங்கரமாக கொண்டு வந்துடுவார். உள்ளங்கரத்திலே செய்கிற தவறுகள் வெளியங்கரமாய் வரும்னு இயேசு சொன்னார். இயேசு தான் சொன்னார், நான் சொல்லலை. அவர் சொன்னது உண்மைதான். ஏன் தெரியுங்களா? பழைய ஏற்பாடிலே இது நடந்துருச்சு. அதை தான் இயேசு இங்கே கன்ஃபர்மேஷன் பண்ணுறாரு. உள்ளங்கரத்திலே செய்கிற தவறு வெளியங்கரத்திலே வரும். இருளே செய்கிற காரியம் வெளிச்சத்திலே வெளியங்கரமாகும். அதுதான் யோனாங்க நடந்துச்சு. யோனாவை கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே தான் God was able to show everyone on the ship that Jonah was the cause. ஆண்டவர் தான் அதை நியமிச்சாரு. ஏன்னா அவரோட சித்தம் நிறைவேறணுமே. அவர் எங்கே போக சொன்னார்? நினிவே போக சொன்னார். ஆள் வந்து என்ன பிளான் பண்ணார்? தர்சீசுக்கு போகிறதுக்கு. என்ன பிளானு? ஆண்டவர் பிளானையே வச்சு எல்லாத்தையும் வச்சு குலுக்கி விடுறாரு. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் குலுக்கி விடுவார். ஏன் தெரியுங்களா? ஏன்னா அவரோட சித்தம் நிறைவேறணும். அவரோட சித்தம் நிறைவேறணும் நம்ம வாழ்க்கையில். அதுக்கு தான் சில நேரத்தில் பெரிய குலுக்குவார். சில நேரங்களில் நம்மளுடைய கீழ்ப்படியாமையை நம்ம மறைத்து வைத்து கொண்டு இருக்கலாம்னு நினைப்போம். மறைத்து வச்சிருக்க முடியாது. ஆண்டவர் அதை வெளியங்கரமாக கொண்டு வருவார் என்கிற காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். அதனால தான் disobedient to God's instruction will reveal by God. We reveal by God. நான் சொன்னேன், ஜோஷுவா 7வது அதிகாரத்தில் ஆக்கானுடைய தவறு ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிக்கு வெளிப்பட்டது. ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசி யோசுவாக்கு வெளிப்பட்டது. ஜனங்களை நடத்தி கொண்டு வரான். அவன் மேல் பெரிய கடமை உழுவப்பட்டிருக்கு. அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். நான் சொன்னல, அவன் ஜெபம் பண்ணானே. யோசுவா ஜெபம் பண்ணுறாரு, கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே தப்பு நடக்குது, என்னதான் இதாக இருக்குது. கீழே உளுந்து முட்டிக்கால் போட்டு உளுந்து ஜெபம் பண்ணுறாரு, கேட்குறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, யோசுவா நீ ஏன் இப்போ புலம்பிக்கிட்டு இருக்க? எழுந்திரி, பிரச்சனையை நான் சொல்கிறேன். இஸ்ரேலில் ஜனங்களுக்குள்ள ஒரு பாவம் உண்டாகியிருக்கு. நான் சொன்ன சில காரியத்தை அவங்க செய்யாமல் போயிட்டாங்க. ஒரு கீழ்ப்படியாத ஒரு காரியம் நடந்து விட்டது. ஒவ்வொரு கோத்திரத்தில் நீ போய் கண்டுபிடி இருக்காங்க ஆள். ஆண்டவர் வெளியங்கரமாக கொண்டு வராரு. அதை கண்டுபிடித்த உடனே கல்லடிச்சு சாவடிக்கிறாங்க. இந்த இடத்துல நடக்குது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஊழியக்காரங்களுக்கு வெளிப்படுத்துவார். இது உண்மை, சத்தியம். இந்த வார்த்தை ஜோஷுவாக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமை நடந்தது என்றால், ஏதாச்சும் தவறு நடந்துச்சுன்னா காரியம் ஆண்டவர் யாருக்கிட்ட பேசுவார் தெரியுங்களா? ஊழியக்காரங்கிட்ட பேசுவார். பிகாஸ் he loved us so that he speak to man of God to save us. நம்மளை காப்பாற்றுறதுக்கு தேவ மனுஷன்கிட்ட பேசுவார். அப்போ தண்டனை வந்துச்சு. நல்ல வேளை ஆண்டவருடைய தண்டனை இப்போ வரலும் இல்லை. இப்போ வரலும் இருந்திருந்தால் எத்தனை பேர் உயிராக இருந்திருப்போன்னு எனக்கு தெரியல. நம்மளுக்கே தெரில. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. சின்ன சின்ன காரியத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? சிம்பிளாக நம்ம செய்கிற எல்லா காரியத்திலையும் வேலை இடத்துல நம்ம கீழ்ப்படுகிறோமா? அல்லது எதிர்த்து நின்று ஏதாச்சும் செய்கிறோமா? ஆண்டவர் கீழ்ப்படிய சொன்னார். அல்லது குடும்பத்தில் நாம் கீழ்ப்படுகிறோமா? ஒருவருக்கு ஒருவர் மரியாதை கொடுத்து கீழ்ப்படுகிறோமா? யோசித்து பார்ப்போம். இதெல்லாம் காட்ஸ் வேல்யூ. டிஸ்ஒபீடியன்ட் இஸ் நாட் ஃப்ரம் காட். பரிசுத்த ஆவியானவற்றிலிருந்து கீழ்ப்படியாமை வராது.
பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கீழ்ப்படிய வைப்பார். Disobedient to God won't stop God from pursuing you. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம் மேலே ஆண்டவர் திட்டம் வைத்துட்டாருன்னா, தெய்வீக திட்டம், நம்ம கீழ்ப்படியாமல் இருந்தாலும் ஆண்டவர் அந்த திட்டத்துக்கு நம்மை திருப்பி கொண்டு வருவார். God will bring us back to his will. அப்போ இது நல்லா நம்ம அறிஞ்சு கொள்ளணும். யோனா 1வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம் வாசிங்க. பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இல்லைங்க, இவங்க என்ன கேட்குறாங்க யோனாவை பார்த்து? நாங்கள் இப்போ உன்னை என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, படிங்க. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். பாருங்க, இவரே வாலண்டியராக சொல்கிறாரு, என்ன என்னால் தான் பிரச்சனை, என்னை எங்கே தூக்கி போட்டுருங்க? கடல்லையே தூக்கி போட்டுருங்க. இங்கிலீஷில் வாசிக்கும் போது இன்னும் நல்லா இருக்கு. பிக் மீ அண்ட் த்ரோ இன் அப்படின்னு போட்டிருக்கு. பிக் மீ அண்ட் த்ரோ இன். இதை வாசிச்சிட்டோன்னே இவரு இதனால தான் இவ்வளோ ஆபத்து நடந்துச்சு. இப்போ இவரே சொல்கிறாரு, என்னால தான் ஆபத்து. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல கேட்க? என்னால தான் ஆபத்து. இப்போ நம்மனால தான் ஆபத்துன்னு நம்ம அந்த இடத்துல சொல்லுவோம். நம்ம அங்கே இருந்துருந்தோன்னா கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம சொல்லியிருப்போமா, என்னால் தான் ஆபத்து நடக்குது, அதனால என்னை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்போமா? கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறாரு, என்னையே தூக்கி போட்டுருங்க கடலில். இது ஆண்டவருடைய செயல். சில நேரத்துங்க ஆண்டவர் இந்த மாதிரியான காரியத்தை அனுமதி கொடுப்பாரு நடக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில். ஏன்னா அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக. Sometimes we move away from God's will. God has a mission for you and me to accomplish. நம்ம ஒரு மிஷனில் இருக்கோம், நம்ம ஒரு காரியத்தில் இருக்கோம், அதை முடிப்பதுக்கு நம்மளுக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை முடிக்காமல் நம்ம வேறு இடத்துக்கு போனோன்னா, வேறு காரியத்தை செய்தோம் என்றால், ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நம்மை திரும்பியும் ஆண்டவர் சித்தத்தை செய்வதற்கு அவர் திருப்புவார். யோனாவுடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்தது. அப்போது இது நம்ம நல்லா தெரிந்து கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட நம்ம கீழ்ப்படியாமல் இருந்தோன்னா எவ்வளோ பெரிய சேதம் பாதிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வருது. அதே நேரத்தில் the blessing of obedience, நம்ம கீழ்ப்படிந்தோம் என்றால் அதோடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்ப்போம். Obeying God in small matters is an essential step in receiving God's great blessing. அப்படின்னா ஆண்டவருக்கு நம்ம சின்ன காரியத்திலே நாம் கீழ்ப்படியும் போது நம் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும் என்று இந்த காரியம் சொல்லுகிறது. வேத வசனத்தில் கீழ்ப்படிந்தவர்கள் எல்லாரும் ஆசீர்வாதத்தை பார்த்தாங்க. அவங்க நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அப்போது the blessing of obedience என்ன கொண்டு வருதுன்னு நம்ம பார்ப்போம். கீழ்ப்படித போது என்ன காரியம் வருது? bring closer to God. ஆண்டவரோடு ஒரு நெருங்கின ஒரு உறவிலே நம்மை கொண்டு போகிறது. ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது நம்ம இன்னும் ஆண்டவரோடு நெருங்குறோம். protection to those who obey him. ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு பாதுகாப்பு உண்டு. சங்கீதம் 91 இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 91 is a powerful verse. It can happen when we obey God. The protection will be on us. ஆண்டவருடைய பாதுகாப்பு நம் வாழ்க்கையிலே இருக்கும். அதே நேரத்தில் த்ரூ ஜாய், உண்மையான சந்தோஷம் நம் வாழ்க்கையிலே இருக்கும். ரிமைனிங் இன் ஹீஸ் லவ், அவருடைய அன்பிலே நாம் நீடிட்டு இருக்கும்போது, அதிலே வாழும்போது, அவருக்கு கீழ்ப்படியும் போது
ஆண்டவர் அவருடைய சந்தோஷத்தினாலே நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்க வேண்டும்? கீழ்ப்படியணும். ஓகேங்களா? அதே நேரத்தில் சக்ஸஸ் இன் ஆல் திங்ஸ். நான் சொல்லலை, டியூட்டரோனோமியில் எழுதியிருக்கு. உபாகமம் 28 1-13 வசனம் வரலாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, செய்கிற ஒவ்வொரு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம படிக்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிக்கிறவர்களுக்கான ஆசீர்வாதங்களை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். இது உண்மை, சத்தியம். Attract the presence of God. Presence of God. ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கும். தேவ பிரசன்னத்தை பாவம் செய்ததுனால ஆதாமும் ஏவாளும் அது விட்டு வெளியே போனாங்க. இன்றைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுனால நம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நம் திரும்பியும் வர முடியும், திரும்பியும் நம் வாழ முடியும் அந்த பிரசன்னத்துக்குள்ளே. ஏன்னா இயேசு அந்த பிரசன்னத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்ம எதுவும் செய்ய முடியாது. அப்போ யாருக்கு நம்ம கீழ்ப்படினோம்? பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தில் சஸ்டெயினாக நம்ம இருப்போம். அல்லேலூயா. அதே நேரத்தில் answers to all our prayers. நம்ம கீழ்ப்படியும் போது நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கிடைக்கும். எரேமியா 33:3 சொல்லப்பட்ட பிரகாரம், ப்ரோவர்ப்ஸ் 28:9 சொல்லப்பட்ட பிரகாரம் நம்ம ஜெபிக்கிறோம் என்றால், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால் நம் ஜெபத்துக்கு பதில் உண்டு என்று அந்த வசனத்தில் எழுதியிருக்கு. நம் கீழ்ப்படினோம் ஆண்டவருக்கு, அவருடைய வார்த்தைக்கு நம் கீழ்ப்படிய வேண்டும். எல்லா காரியத்தையும் கீழ்ப்படியும் போதுதான் ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே நாம் செய்கிற ஜெபத்துக்கே பதில் உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. சில நேரத்தில் நம்ம கீழ்ப்படிய மாட்டோம், ஆனால் நான் ஜெபிக்கிறேன், உபவாசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை தெரியுங்களா? நமக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. ஏன்னா நாம் கீழ்ப்படிந்தோம் என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்காக உண்மையாக வாழ்ந்தோன்னா, ஜெபத்து செய்கிற எல்லா ஜெபத்துக்கும் தேவன் ஏற்ற வேளையிலே பதிலை கொடுப்பார். ஏற்ற வேளையிலே பதிலை கொடுப்பார். அப்போ ஆண்டவர் பதிலை கொடுக்கிறவர். 1 சாமுவேல், கடைசியாக 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசித்து நம் முடிவுக்குள்ளே வருவோம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுத்துகிற பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவிகொடுத்தலும் உத்தமம். பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் மேல். நாம் ஆராதிக்கலாம், பாட்டு பாடலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால் அந்த ஆராதனை அது உகந்த வாசனையாய் ஆண்டவரிடம் செல்லாது. தேவனுக்கு நம் கீழ்ப்படிந்தோம் என்றால் நம்முடைய ஆராதனை வாசமாய் செல்லும், தூபமாய் செல்லும் ஆண்டவர் சமூகத்திலே. He will be happy when he hear we praise him, we worship him. When we obey God. Hallelujah. தேவனிடம் நம் கீழ்ப்படியும் போது நம் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள், இப்போ சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நம் வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு நாம் எழுந்துவனமாக நன்றி செலுத்தி அவன் நாமத்தை நாம் உயர்த்துவோம். உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் நல்ல ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.